வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா தமிழில் என்னென்னா உருவகம்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம பெர்சானிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். பெர்சானிஃபிகேஷன் ஆளுமை. சரி பார்க்கலாம் இது என்னன்ட்டு. பெர்சானிஃபிகேஷன் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் எ திங் அண்ட் ஐடியா ஆர் அன் அனிமல் இஸ் கிவன் அ ஹியூமன் ஆட்ரிபியூட். சரிங்களா? அதாவது ஒரு உயிரற்ற பொருளை ஒரு உயிர் உள்ள ஜீவன் என்ன பண்ணுமோ அதோட பண்புகளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை மேட்ச் பண்ணுவாங்க. அப்போ அதை கேட்கறதுக்கு நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு புலவர்கள், அதாவது ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை. சரி, இப்போ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் கிவன் டு நான் ஹியூமன் திங்ஸ் ஆர் ஐடியாஸ் ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டர் மெசேஜ் நம்ம சொன்னதுதான். தி யூஸ் ஆஃப் பெர்சானிஃபிகேஷன் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஹவ் கேரக்டர்ஸ் attitude towards inanimate objects, add interest and fun poems and stories. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா அதை நம்ம இன்ட்ரெஸ்டாக கவனிப்போம். சரிங்களா? the literal meaning of the word should not be taken into consideration. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. சரி, அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். The sun smiled down upon them. சரிங்களா? சூரியன் சிரித்தது அவர்களை பார்த்து. பாருங்க, சூரியன்கிறது சிரிக்காது, ஆனால் மனிதன் கூடிய பண்பான அந்த ஸ்மைலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். நீதி குருட்டு. சரிங்களா? நீதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருடா இருக்கும். அதாவது குருடுங்கிறது மனிதனுடைய பண்பை சொல்றது. சரிங்களா? அதனால அந்த பிளைண்டுங்க வார்த்தையை வச்சு நம்ம இது பெர்சானிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. தி விண்ட் ஹவல்ட் இன் த நைட். சரிங்களா? பாருங்க, அதாவது நைட்ல காற்று வந்து அலறியது. ஸோ அலறுதுங்கிறது ஒரு உயிரில ஜீவன் தான் பண்ணக்கூடியது. சரிங்களா? அந்த ஹவல்டுங்க வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷனை குறிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. தி மூன் பிளேட் ஹைட் அண்ட் சீக் வித் தி கிளவுட்ஸ். சரிங்களா? இங்க பிளேடுங்க வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா விளையாடுவான். சரிங்களா? ஸோ அதை குறிக்கும் சொல்ல இதை நம்ம பார்க்கோம். மேகங்களுடன் சந்திரன் ஒளிர்ந்து விளையாடியது. சரிங்களா? ஸோ இந்த வேர்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம சொல்லுவோம். தி சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் அட் நைட். நகரங்கள் வந்து இரவில் ஒருபோதும் தூங்குவதில்லை. உண்மைதானே? இப்போ மதுரை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மனிதர்களோட பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு மேட்ச் பண்ணி சொல்றதுனால இது கேட்க நல்லா இருக்கும். அதனால ரைட்டர்ஸ் இதை சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸாம்பிள், த போட் டான்ஸ் இன் தி படல். சரிங்களா? பாருங்க, த போட் டான்ஸ் இன் த படல், அதாவது குட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா போட் நடனம் ஆடியதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸுங்க வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த போட்டுக்கு இதை மேட்ச் பண்ணி சொல்றதுனால இதை பெர்சானிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. த ஃப்ளவர்ஸ் நோடட் தேர். மலர்கள் தலையை ஆட்டின. ஸோ காற்றில் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா அது தலையை ஆட்டுற மாதிரி தெரியுது. இங்கே ஹெட்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மனிதன் தான் தலையாட்டுவான். ஸோ மனிதனோட பண்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. தி தண்டர் கிரம்பிள்டு. சரிங்களா? பாருங்க, இடி முணுமுணுத்தது. ஸோ முணுமுணுக்குதுங்கிறது மனுஷன் தான் முணுமுணுப்பான். சரிங்களா? ஸோ அந்த உயிரற்ற அந்த இடியோட பொருள் வந்து மனுஷனை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ இதுவும் பெர்சானிஃபிகேஷன் தான். அடுத்த எக்ஸாம்பிள், தி லைட்னிங் டான்ஸ்ட் ஆல் ஓவர் த ஸ்கை. சரிங்களா? மின்னல் வானம் முழுவதும் நடனம் ஆடிதுன்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதுவும் டான்ஸ்டு தான், மேலே சொன்னது தான். சரிங்களா? ஸோ இதுவும் மனிதனுடைய இயல்பான பண்பு தான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. த அயான் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத். அயான் ஹேண்ட்ஸ் மரணத்தின் இரும்பு கரங்கள். சரிங்களா? இங்க டெத்துங்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடியதா, உயிரற்ற பொருளுங்கிறது அதுல உயிரே இருக்காது. சரிங்களா? ஸோ அதை மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ இது வந்து பெர்சானிஃபிகேஷன் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.